இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவன் என்ன விதமான மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இப்போ காலகாலமாக மரண பயத்தில் இருக்கிற அந்த மனுஷனை அந்த மரண பயத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் விடுவித்தது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். அப்போ ஆதாம் பாவம் செய்த பொழுது, அவன் கீழ்ப்படியாமினால் பாவம் செய்த போது மனுக்குலம் முழுவதும் பாவம் ஆட்கொண்டது என்று பார்க்கிறோம். அப்ப எல்லா மனுஷரும் பாவத்தோடு நாம் பிறக்கிறோம். அப்போ நம்ம மரிக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டா, நித்திய ஜீவன் உண்டா, நாம் மரிக்கும் பொழுது எங்கே போவோம், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதா என்கிற ஒரு பயம் எல்லா மனுஷர்களுக்கும் ஜீவ காலம் எல்லாம் காணப்படுகிறது. அப்போ இந்த மரணத்தில் இருந்து அந்த பயத்தையும் கொண்டு வருகிறது, அந்த மரணத்தை குறித்த அந்த பயத்தை கொண்டு வருகிறது பிசாசானவன். இப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது அந்த சிலுவையிலே மரித்ததினாலே அந்த மரண பயத்தை கொண்டு வருகிற பிசாசினுடைய தலையை நசுக்கினார். மரணத்திற்கு அதிகாரமான பிசாசானவன் தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அப்போ நமக்கு மரண பயத்தையும் அந்த பாவத்திற்குண்டான தண்டனையையும் கொண்டு வருகிற அந்த பிசாசானவனை இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினாலே சிலுவையிலே அவர் பரிகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றும் ஒன்று பார்க்கும் பொழுது தேவனுடைய நீதி என்று பார்த்தால் அவர் ஒவ்வொருவருடைய பாவத்திற்கு தக்கதாக ஒன்று அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அல்லது அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் அல்லது நியாயப்பிரமாண காலம் முதல் ஒவ்வொரு பாவமும் அதற்கான பரிகாரம் செய்யப்பட்டால் ஒழிய அது தீராது, அது அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு பலி செலுத்த வேண்டும் அல்லது இரத்தம் சிந்துதல் வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய நாட்கள் வரைக்கும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதுதான் தேவனுடைய நீதி. ஒருவன் பாவத்திற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும், அல்லது அதற்காக பரிகாரமோ பிராயச்சித்தமோ செய்யப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய நீதி. அப்போ எல்லா மனுஷர்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் மரண பயத்தினால் அடிமைத்தனப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும்படியாக, அந்த மரண பயத்தில் இருந்து விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்ப அவருடைய மரணத்தினாலே நமக்கு அந்த மரண பயம் நீக்கப்படுகிறது. அப்போ இந்த விடுதலையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொருவரும் வாழுகிற நாளத்திலே என்னுடைய பாவங்களை, மரணத்திற்குண்டான தண்டனையை என் தேவன் சிலுவையிலே பரிகரித்து விட்டார், நான் இனி பரிகாரம் செலுத்த தேவையில்லை என்பதை நாம் விசுவசிக்கும் பொழுதுதான் இந்த மரண பயத்தில் இருந்து நாம் விடுதலை ஆக்க முடியும். அவருடைய மரணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், நான் இனி பாவத்தின் நிமித்தம் துக்கப்பட வேண்டுவதில்லை என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பாவங்களை தேவனுக்கு அறிக்கையிட்டு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த மரண பயத்தில் இருந்து விடுதலை ஆக்க முடியும். அவர் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் பயத்தோடு வாழ வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று நாம் முழு நிச்சயமாக நம்பும் பொழுதுதான் அந்த மரண பயத்திலிருந்து நாம் விடுதலை ஆக முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தரால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ நம்ம அவருடைய கிருபையினால் அந்த நித்திய ஜீவனை, நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நமக்காக மரித்தார். அப்ப அந்த மரித்ததுனால அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப எந்த மனுஷன் சொல்ல முடியும் சாவு எனக்கு ஆதாயம், சாவை நான் விரும்புகிறேன், சாவை நான் ஆசைப்படுகிறேன் என்று? பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாரு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன்,
தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே வாழ்வதற்கு எனக்கு ஆசை உண்டு, ஆனா அது அதிக நன்மையா இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பணிகளையும் ஊழியத்தையும் நிறைவேற்றின பொழுது கிறிஸ்துவுடனே கூட எப்போ நான் மரித்து நான் கிறிஸ்துவுடனே கூட அந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் நமக்கு அதுதான் கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு தருகிறது. மரணத்தை குறித்து, அதாவது சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணத்தை குறித்து சொல்றாரு. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க நான் ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நான் உங்க கூட இருக்கிறதும் உங்களுக்கு அதிக நன்மையா இருக்கும். ஏன்னா அநேகரை கர்த்தருக்குள்ள கூட்டி சேர்க்கவும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பாடுபட்டு நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் சுவிசேஷமாக அறிவிக்கவும் பவுல் நிர்ணயம் பண்ணி அவர் வைத்திருக்கிறார். அதனால சொல்றாரு, உங்க கூட இருக்கிறது நன்மையா இருக்கும், ஆனா இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் கிறிஸ்துவுடனே கூட இருக்கதை நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு தெரியுது, என்னுடைய பாவங்களை எல்லாம் என் தேவன் மன்னித்து விட்டார், நான் மரித்தால் நான் என்னுடைய ஆவி ஆத்துமா என் கிறிஸ்துவுடனே கூட போகும் என்கிற நம்பிக்கை இருக்குனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பாவ சுவாபங்கள் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மாம்ச இச்சை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்ததுனால அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவராகத்தான் சொல்றாரு, மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை, சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். நான் இறந்தால் நான் கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன் என்று நிச்சயமாக சொல்லுகிறாராம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியும் இடத்திலே காணப்பட்டால் அந்த சாவை குறித்தோ அல்லது ஆத்தும சாவை குறித்தோ அல்லது நான் இறந்த பிறகு நான் எங்கே போகிறேன் என்கிற ஒரு மரண பயமோ நமக்கு இருக்காது. கிறிஸ்து அதை எல்லாம் சிலுவையிலே பரிகரித்து அந்த நிச்சயத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் மரணம் எனக்கு ஜீவனை தரும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் பாவங்களை அவரிடத்துல அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் ஒரு உறுதியையும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தாவே மரணத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தந்த நேரத்திலே எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காக கிருபைகளுக்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லத்தக்கதாக அந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவரே எல்லா பாவங்களையும் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக உடைய நித்திய ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறவர்களாக மரண பயமின்றி காத்திருக்கிறவர்களாக கர்த்தருடைய மரணத்தின் மேலும் அவர் எனக்காக பட்ட பாடுகளின் மேலும் ஆண்டவரை நம்பிக்கை உள்ளவர்களாய் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை சொந்தரிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் நிலைநிறுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒருவரும் எங்களுடைய பாவங்களை மறைக்காதபடி தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரை மீட்படையும் ரட்சிப்படையும் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை மரண பயமில்லாமல் ஜீவிக்கவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை மகிமை